காசு எல்லாமே பொருளாக வச்சுக்கின்னு நம்ம வந்து நம்ம வளர்த்தவங்கள நம்ம மறந்துட்டோமா? அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணுமா? அப்பேற்பட்ட அந்த அப்பேற்பட்டு சேர்த்து வைக்கிற அந்த காசு போன நமக்கு உதவாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீதி, இதான் கடவுளுடைய நீதி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு தாட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நாள் முதலாளிகள் தொழிலாளிக்கு ஏற்ற காசு, அவங்களுக்கு உழைப்பு ஏற்ற காசு கொடுங்க. ரெண்டாவதுன்னா எல்லா மக்கள் எல்லாருமே அவங்க வந்து தன் சொந்த ஜனங்களை, சொந்த ரத்த பிறப்பு உடன்பிறப்பான அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கஞ்சத்தனம் பண்ணாமல் நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அதாவது என்னன்னா, இவங்க சம்பாதிக்கிறதே ஒரு 20,000 தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, 20,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அது 2,000 3,000 உதவி செய்வாங்க. அப்பேற்பட்ட உதவி கடவுள் வந்து அது ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இவங்க உழைப்புலேருந்து கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட உதவி கடவுள் அங்கீகரிப்பார், கடவுள் ஏற்றுக்கொள்வார் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி சில பேர் என்னன்னா, அதாவது ஏதோ சொன்ன மாதிரி கொள்ளடிச்சு தவறான வழியில் சம்பாதிச்சு அதை வந்து உதவி செய்கிற உதவி விட, அதை கொள்ளடிச்சு ஒரு 20 லட்சம் உதவி செய்யறதை விட சொந்தமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த உழைப்புலேருந்து வருகிற 2,000 உதவி செஞ்சாவே அதுவே பெரிய இதுதான் உண்மையான சேவை ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் மற்றவங்க இன்னத்தான் ஏமாற்றி கொள்ளடிச்சு 20 லட்சம் நம்ம உதவி செய்ய கூட அப்பேற்பட்ட உதவி திருப்திக்குன்னு நினச்சிக்கலாம். அதுக்கு பலனை வந்து கடவுள் கொடுக்கவே மாட்டாங்க. அது மறுமையும் கிடைக்காது, இம்மையிலையும் கிடைக்காது. அதனால் இது வந்து ஒரு காஷன் எடுக்கிறது, எச்சரிக்கை. ஒவ்வொரு முதலாளிகளுக்கும் திரும்பி நான் என்ன சொல்கிறேன்னா, சிறு தொழில் பெரிய தொழில் வரலையும் உழைப்புக்கத்த ஊதியத்தை கொடுங்க, காசு அவங்க தர வேண்டிய பணத்தை கொடுங்க. ரெண்டாவது என்னன்னா, எல்லா மக்களுக்கு எல்லாருமே நம்ம எந்த மதமாக இருந்தாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வளர்த்து விட்டு ஆளாக்கினவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கஞ்சத்தனம் பண்ணாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்றியம் ஒரு சில வசனங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, ஒரு தன் சகோதரன் வந்து அனுதினம் ஆகாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அனுதினம் உடை இல்லாமல் இருக்கும், துணி இல்லாமல் இருக்கும்போது நீ போயிட்டு குளிர் காய்ந்து நீ சந்தோஷமாக சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு அவங்களுக்கு தேவையானது காசோ பணமோ பொருள் எதுவும் கொடுக்காம இருந்தோமா, நம்ம வந்து இந்த வார்த்தை மாதிரி விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாசனும், அதாவது கெட்டவனாக இருப்போம். கெட்டவனாக இருக்கிற, அதாவது நோய்க்கும் கட்டு இருக்கிற விட இவன் அதிக கெட்டவன், இவன் அதிக ஏன்னா உதவி காண்கிற சகோதரனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் வந்து கொலை பாதகன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த யோவான் சீசன் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அப்படி உதவி செய்யும் போது நம்ம மனசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, கடவுள் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மற்றபடி மலையை தேடி போகிறது, மற்றபடி இன்னும் கடவுள் எங்கேயே தேடி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும்